வாங்க, ரொம்ப சிம்பிளா ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாமா? ஒரு குக்கர்ல 1/4 டம்ளர் சிறுபருப்பு, 3/4 டம்ளர் திணை அரிசி சேர்த்து நல்லா 3-4 தடவை களைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாம். குக்கரை ஸ்டவ்ல வச்சுட்டு பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி ஹை ஃப்ளேம்ல 2 விசிலும் லோ ஃப்ளேம்ல 1 விசிலும் விட்டு இறக்கி வச்சிடலாம். இப்ப குக்கர் ப்ரெஷர் அடங்குறதுக்குள்ள நம்ம ஒரு சட்னி வச்சுட்டு வந்துடலாமா? ஒரு மிக்சி ஜார்ல 2 பத்த தேங்காவை துருவி வச்சிருக்கேன். இப்ப அதுல நம்மளுக்கு தேவையான அளவு பொட்டுக்கல்ல, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து தாளிச்சு வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு தாளிப்பு கரண்டில தேவையான அளவு எண்ணெய், அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஜீரகம், பொடியா கட் பண்ண ஒரு துண்டு இஞ்சி, அது கூட முந்திரி பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இப்ப இந்த தாளிப்பை நம்ம இறக்கி வச்சிருக்க பொங்கல்ல கொட்டி அது கூட 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் கழிச்சு மூடிய திறந்துட்டு நல்லா கிளறி பரிமாறணும்னா நம்மளோட சத்தான சுவையான திணை அரிசி பொங்கல் ரெடி. எப்படி இருக்கு இந்த ரெசிபி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.